உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 11வது மாத கருத்தரங்கு நிகழ்ச்சியில் நமது சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்கள் திதி கரண யோகம் பற்றிய 3வது பாகத்தை சொற்பொழிவாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 11வது மாத கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் வணங்கி, என்னுடைய ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகிறேன். அன்பு நேயர்களே, நம்ம திதி யோகம், கர்ணம், முடக்கு, வைநாசிகம் இதை நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில திதியில அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 14 திதி வரும். அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் 14 திதி வரும். அந்த 14 திதியில் நம்ம 11 திதி ஏகாதசி திதி வரைக்கும் சென்ற மாதம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மாதம் துவாதசி திதி, திரையோதசி திதி, சதுர்த்தசி திதி, பௌர்ணமி திதின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த வகையில் துவாதசி திதியில பிறந்தவங்க நீங்க உங்க திதியை தெரிஞ்சுக்கங்க. உங்க விதி வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கலாம். குடும்பத்தையும் தொழிலையும் நீங்க ஒண்ணா இணைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டி உள்பக்கம் வீட்டை வச்சுக்கிட்டு முன்னாடி பக்கம் கடை நடத்துவாங்க. அவங்களே கடை வச்சிருப்பாங்க, உள்ளார குடியிருப்பாங்க. இந்த துவாதசி திதியில பிறந்தவங்க மட்டும் இதை செய்யக்கூடாது. மற்ற திதிகளில் பிறந்தவர்கள் இதை செய்தால் வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த துவாதசி திதியில பிறந்தவங்க இந்த மாதிரி உள்ளார வீடும் முன்னாடி கடையும் வச்சு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. அந்த தொழிலை வெற்றி பெறுவதற்காக மனைவியினுடைய நகையையோ மனைவியினுடைய பணத்தையோ கொண்டு வந்து தொழில்ல போட்டா அதை மீட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி உடன்பிறப்புகள், கூட பிறந்த அண்ணன் தங்கை, அக்கா அண்ணன், மாமன், மைத்துனர், உறவுகளுடைய பணம் காசுகளையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தினார் துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். இப்ப நீங்க உங்க இந்த திதியில பிறந்தவங்க தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்லல, தொழில வேற இடத்துல வச்சுக்கோங்க, குடும்பத்தை வேற இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வெற்றி பெற முடியும். தெரியலன்னா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அடுத்தது திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதியில பிறந்தவங்களுடைய சிறப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க எதை இழக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதுதான் பெரிய விஷயம். என் ஜோப்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு கடையில வந்தோடனே என்ன வாங்கி கொடுக்குறேன்னு எதுவும் தெரியாது. கடைசியா ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா வந்த பிறகுதான் தெரியும். அப்ப நீங்க என்ன கவனிக்கணும்? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணனா என்னங்க, பண்ணாட்டி என்னங்க? அப்போ இந்த திதியில பிறந்தவர்கள் எல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பணங்காசு வந்தாலும் தொழில போட்டுருவீங்க. தொழில போட்டு டெவலப் பண்றேன்னு டோட்டலா லாஸ் ஆன பிறகு நீங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? இதுக்கு ஒரே ஒரு சின்ன நுட்பத்தை மட்டும் சொல்றேன். இந்த திரையோதசி திதியில பிறந்தவங்க நீங்க பிரதோஷத்துக்கு போகணும். பிரதோஷ வழிபாடை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். பிரதோஷத்துல 1.5 மணி நேரம் பிரதோஷம் இருக்கும். அதுல அந்த 27 நாளிகையிலிருந்து 30 நாளிகைக்குள்ளார இந்த பிரதோஷ வழிபாடை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. இந்த திதியில, திரையோதசி திதியில பிறந்தவர்கள் நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து 14வது திதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சதுர்த்தசி திதிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்த திதி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசி தான் சூனியமாகும். இந்த சதுர்த்தசி திதிக்கு மட்டும் 4 ராசி திதி சூனியமாகி போகும். அதாவது தனுசு ராசியும் மீன ராசியும் அவுட்டு, அதே மாதிரி கன்னி ராசியும் மிதுன ராசியும் அவுட்டு. இந்த 4 ராசியும் திதி சூனியமாகி போட்டதுனால இவங்க வாழ்க்கையில குருவும் நன்மை செய்ய மாட்டார், புதனும் நன்மை செய்ய மாட்டார். நீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம்? வாழ்க்கையில புதன் இருந்தாதான் அறிவு, புத்தி, இது படிப்புக்கு மேல வர முடியும். குரு இருந்தாதான் வாழ்க்கையில யோகத்தை அடைய முடியும். இவங்க 2 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒரு பக்கம் ஒரு கேள்வி.
இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 4 வீடுகளில் நிற்கிற கிரகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது, வெற்றியை தராது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இந்த சதுர்த்தசி திதியில பிறந்த நபர்களை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அவங்க பெரிய ராஜதந்திரியா இருப்பார்கள். உதாரணமா மகாபாரதத்துல ஒரு காட்சி இருக்கும். இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாருன்னா, இந்த 2 வேலையும் செய்வார். ஒன்னா ராஜதந்திரியாவும் இருப்பாங்க, இன்னொன்னு தில்லாலங்கடி வேலையும் செய்வாங்க. கிருஷ்ண பரமாத்மா ஒரு பெரிய ராஜதந்திரி, ஒரு பெரிய தில்லாலங்கடி வேலையும் செய்வார். என்ன பண்ணுவாரு? இவரு சகாதேவன் உட்கார்ந்துருக்காரு, துரியோதனை வந்து அவர்கிட்ட போய் இது கேட்கிறான், போர்க்களத்துக்கு எந்த நாள் கடைபலி கொடுக்கணும்னு கேட்கிறான். அப்ப இந்த போர்க்களத்துக்கு கடைபலி கொடுக்கணும் போது அவன் கரெக்டா சொல்றான், இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்க கடைபலி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றுவீங்கன்னு. கிருஷ்ண பரமாத்மா இப்ப வர்றாரு, ஏப்பா உங்க சித்தப்பா வந்துட்டு போறாரு துரியோதனை, என்ன விஷயமா வந்தாருன்னு கேட்கிறாரு. மாமா, அவர் எந்த நாளில் கடைபலி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு கேட்டாரு. நான் அமாவாசை நாளில் கடைபலி கொடுத்தால் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன். அட என்னப்பா நீயே, உனக்கு எதிராக போராடுறான், அவனுக்கே போய் நீ இந்த வேலையை சொல்லிட்டியே அப்படிங்கிறார். அப்ப சொல்றான், ஜோதிடம் என்னுடைய தர்மம், என் தொழில் தர்மத்தை நான் மீற முடியாது, அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சகாதேவன் சொன்னான். எல்லாமே அவசர போலீஸுக்கு 115 தானே. இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை எல்லாம் இவங்க கெஞ்சறாங்க. யாருங்க? பாண்டவர்கள். உடனே கிருஷ்ண பரமாத்மா யோசிக்கிறாரு. இப்ப அவரு இந்த கிருஷ்ண பரமாத்மா ராஜதந்திரத்தை எப்படி கையாளுறாருன்னு பாருங்க. அவரு தில்லாலங்கடி வேலையை ஆரம்பிக்கிறாரு. எங்க போறாரு? கங்கை நதிக்கரையில போய் உட்கார்ந்துட்டு திதி தர்ப்பணம் கொடுக்குறாரு. திதி தர்ப்பணம் கொடுத்த உடனே எல்லா புரோகிதர்களுக்குமே சந்தேகம் வந்துருச்சு. நாளைக்கு தானே அமாவாசை வருது, நாளைக்கு தானே திதி தர்ப்பணம் கொடுக்கணும், இன்னைக்கு சதுர்த்தசியிலேயே போய் இப்படி கிருஷ்ணர் திதி தர்ப்பணம் கொடுக்குறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பார்க்க வராங்க. இப்போ இந்த அமாவாசையில என்ன நடக்கும்ங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து கொண்டால் அது ஒன்னா சேர்ந்தா அமாவாசை இல்லையா? அவங்களுக்கே இந்த குழப்பம் வந்துருச்சு. நேரா சூரியனும் சந்திரனும் இங்க புறப்பட்டு வந்துடுறாங்க. அப்போ சூரியனும் சந்திரனும் புறப்பட்டு இங்க கிருஷ்ண பரமாத்மாட்ட என்ன நீங்க சதுர்த்தசி திதியில இன்னைக்கே போய் திதி கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்னாங்க. அப்போ அவர் கேட்டாரு, இந்த அமாவாசை திதினா என்ன அப்படின்னாரு. சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் ஒன்று சேர்கிற நாளே அமாவாசைனார். இப்ப 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஒன்னாதானே சேர்ந்திருக்கீங்கன்னார். இதுதான் ராஜதந்திரம். புரியுதுங்களா? ஏன்னா ஜெயிச்சாகணும். அப்ப ராஜதந்திரத்தை அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா கையாண்டிருக்கிறார். இந்த சதுர்த்தசி திதியில் யார் பிறந்திருக்கிறீங்களோ நீங்க, உங்ககிட்ட இந்த ராஜதந்திரமும் இருக்கும், இந்த தில்லாலங்கடி வேலையும் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப நீங்க இதுல இருந்து மீண்டும் வெளியே வரணும். இத வெளியே வர்றதுக்கு தான் நமக்கு ஜோதிடம் வழிகாட்டுகிறது. இறைநிலை இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதே இறைநிலை தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மதியாகி அறிவாகவும் இருக்கிறது. இதனுடைய தன்மை இதுன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு அதிகமா போச்சு, அதுக்காக சாப்பாட்டை கொட்டிட முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி அறிவை யோசிக்கணும். சூரியன் பிரபஞ்சத்துல உதிக்கிறது விதி. அதனுடைய தாக்கம் அதிகமாக வரும்போது நடக்க முடியாம போயிடும். ஐயோ சூரியன் வெயில் தாங்க முடியல, நடக்க முடியாதுன்னு வீட்டிலே இருந்தா தோத்துற வேண்டியதுதான். இப்ப அறிவை பயன்படுத்தணும். நடக்கிறதுக்கு காலுக்கு காலணி போட்டுக்கிறோம், தலையில சுடாம இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சுக்கிறோம் இல்லையா, அல்லது கேப் போட்டுக்கிறோம், தலைப்பாகை கட்டிக்கிறோம். அதே மாதிரி சந்திரன் வானத்துல சுழல்வது விதி. அதே சந்திரன் மழை பெய்வதும் விதி. அப்ப மலையில போகக்கூடாம இருக்கணுங்க இருந்தா அது விதிப்படி போக வேண்டியதுதான். அறிவை பயன்படுத்தி கொடை பிடிச்சிட்டு போலாமா இல்லையா? அது மாதிரி இந்த விதியை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நம்ம சொல்றோம், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், என் விதி இப்படி ஆகி போச்சுன்னு. எல்லா விதிக்குள்ளாரும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்கிறது. அந்த வகையில சதுர்த்தசி திதியில பிறந்தவங்களுக்கு 4 ராசி வேலை செய்யாது. அது செய்யறதுக்கு என்ன பண்ணும்? அதற்கான விவரங்களை உங்க ஊர்ல இருக்கிற திதி யோக கர்ணம் படித்த ஜோதிட ஆசான்களிடம் கேட்டு, அது இறைநிலை சரணாகதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதற்கான ஆலயங்கள்ல போய் மனசை இறைவன்ட்டு செலுத்தினா போதும். இந்த திதி சூனியத்தை நிவர்த்தி பண்ணிட்டா உங்களுக்கு இந்த 4 வீடுகளும் வேலை செய்யும். குருவும் புதனும் உங்களுக்கு பேர் உதவி புரியும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.